ஒரே ரூம்ல 10, 15 வருஷம் ஒண்ணா படுத்து, ஒண்ணா சாப்பிட்டு, ஒண்ணா குடிச்சு, இவர் கஷ்டத்துல அவரு பங்கெடுத்து, அவர் கஷ்டத்துல இவரு பங்கெடுத்து, நெருங்கிய நண்பர்களுக்கு செஞ்ச துரோகம் தான் இந்த பதிவு. ஒரு ஆளு தொழில் பண்றாரு, ஒரு ஆளு வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குறவரு ஒய்ஃபுக்கு ஊர்ல கேன்சர் வந்துருது. மனைவி சொல்றாங்க, "உங்களுக்கும் வயசாயிடுச்சு, ஊருக்கு வாங்க. நம்ம கொஞ்ச நாளாவது சேர்ந்து வாழுவோம்." அப்படின்னு மனைவி சொல்றாங்க. அவரும் முடிவெடுத்து கேன்சலுக்கு கம்பெனில குடுத்துடுறாரு. கம்பெனில 1 மாசத்துக்கு முன்னாடியே அவருடைய சர்வீஸ் காசெல்லாம் குடுக்குறாங்க. ஒரு ரூ. 15,00,000 அவருக்கு கிடைக்குது. அந்த ரூம்ல உள்ள தொழில் பண்றாருல்ல, அவர் வந்து, "தம்பி எனக்கு 1ஆம் தேதி ஒரு ரூ. 10,00,000க்கு செக் இருக்கு. நீங்க பணத்த குடுங்க. அத போட்டு நான் அத கிளியர் பண்ணிடுறேன். 10ஆம் தேதி எனக்கு ஒரு செக் இருக்கு, கம்பெனி செக்கு. இந்த செக்க நீங்க போட்டு எடுத்துக்கிருங்க." அப்படின்னு சொல்லி இவர் செக்க குடுக்குறாரு. "நீங்க எனக்கு நெறைய உதவி பண்ணியிருக்கீங்க. நீங்க ரூ. 10,00,000 குடுக்குறதுக்கு நான் உங்களுக்கு ரூ. 12,00,000 தர்றேன். நீங்க ஊருக்கு போறது எனக்கு ஒரு உதவி செஞ்சதா இருக்கட்டும்." அப்படின்னு குடுக்குறாரு. இவரும் நம்பி குடுக்குறாரு. குடுத்துட்டு 1ஆம் தேதி அந்த பையன் வாங்கிக்கிட்டு, அவன் எடைக்கெட போய் சைட்ல தங்குறேன்ட்டு போயிருவான். 1 வாரம் கழிச்சு வருவான், 10 நாள் கழிச்சு வருவான். ரூம்ல கன்டினியூவா எப்பவும் தங்க மாட்டான். இந்த ஆளு நான் சைட்டுக்கு போறேன்ட்டு போய் தான் பணத்த வாங்கிக்கிட்டு. இந்த ஆளு 10ஆம் தேதி செக்க போடுறாரு. 10ஆம் தேதி பணம் இல்ல. இந்த அக்கவுண்ட் வந்து கேன்சல் ஆன அக்கவுண்ட் அப்படின்னு மெசேஜ் வருது. இவருக்கு தூக்கி அடிச்சு போடுது. அப்பதான் இவர் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவன் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப். இவருக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வருஷம் வேலை பார்த்த சர்வீஸ் காசு. அந்த காச அவன் ஆட்டைய போட்டுக்கிட்டு போய்ட்டான். ஊருக்கு ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்கள போய் அவன பார்க்க சொன்னா, அவன் வீட்ல, "தம்பி அவன் 1 வருஷமா எங்களுக்கு ஃபோன் பண்றதில்ல, பேசுறது இல்ல. அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க குடுத்தேன்னு சொல்றீங்க, அவனுகிட்டயே கேட்டுக்கிறங்கப்பா." அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. என்ன பண்றது இந்த ஆளு? கதர்றாரு, கத்துறாரு. மனைவி கிட்ட சொல்றாரு, "என் கம்பெனில சர்வீஸ் காசு குடுக்கலம்மா. எல்லாருக்கும் நிப்பாட்டிப்புட்டாய்ங்க." அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாரு. அது ஏன்னா, அவளே முதல்ல கேன்சர்ல இருக்கிறா. இந்த மாரி நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னா, அவ செத்து போயிருவா. நான் என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறேன் அப்படின்னு கண்ணீரோட தளம்பி கதறி அப்படியே கூனி குருவி சொல்றாரு, "அண்ணே, நான் செத்து போயிரலாம்னு நெனைக்கிறேண்ணே. வாழ புடிக்கலண்ணே. இவ்வளோ பெரிய துரோகியோட ஒரு 10, 15 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேனண்ணே. எதுவுமே தெரியலண்ணே. அந்த அளவுக்கு நல்லவனா இருந்தவன், இப்படி எப்படிண்ணே துரோகம் பண்ணான்?" அப்படின்னு விசாரிச்சா, அவனுக்கு ரூ. 9,00,000 கேஸ் இருந்திருக்கு வெளிநாட்டுல. அந்த இவரு பணத்த வாங்கி, அவன் கேஸ கிளியர் பண்ணிட்டு, அவன் ஊருக்கு ஓடிட்டான். ஏன்னா, அடுத்தடுத்து அவன் நெறைய இடத்துல செக் குடுத்துருக்கான். கேஸ் வரப்போகுது அப்படின்னு அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த ஒரு கேஸ இவரு பணத்த வாங்கி கிளியர் பண்ணிட்டு ஓடிட்டான். பாருங்க, இத்தன வருஷமா ஒண்ணா இருந்து, அதுவும் அந்த ஆளு மனைவி கேன்சர்ல இருக்கு. வேலைய கேன்சல் பண்ணிட்டு ஊர்ல போய் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கையில, எப்படி பிளான் பண்ணி துரோகம் பண்றாய்ங்க பாருங்க. இந்த 10 நாளைக்கு இடையில அவன் வண்டிய வித்திருக்கான். கம்பெனிய கேன்சல் பண்ணியிருக்கான். வேற ஆளுக்கு மாத்தி குடுத்துருக்கான். இவ்வளவும் முடிச்சுட்டு போய்ட்டான். ஆனா, இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப இவருடைய நிலைமை என்னான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வாழ்றதா? சாவறதா? வேலையும் போச்சு. வேலை பார்த்த சர்வீஸ் காசும் போச்சு. ஊர்ல மனைவிக்கு வைத்தியம் பார்க்கணும். எந்த நிலைமையில இந்த ஆள அவன் துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் அவர் நிலையில இருந்து சிந்திச்சு பாருங்க. பெரிய கொடுமை. இதெல்லாம் வந்து துரோகத்தின் உச்சம். தயவு செஞ்சு சொல்றேன். வெளிநாட்டுல உள்ளவங்க நண்பர்கள நம்பவே நம்பாதீங்க. என்னதான் உயிருக்கு உயிரா பழகுனாலும், தயவு செஞ்சு நம்பாதீங்க. துரோகம் வெளிநாட்டுலயா இருந்தாலும் சரி, ஊர்லயா இருந்தாலும் சரி, துரோகம் இல்லாத இடமே எதுவும் இல்ல. தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க.